கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நன்னடைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் செல்வராஜ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இங்கே வந்திருந்தோம். அதில் ஒவ்வொரு கிளையாக பார்த்தோம். அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே அந்த மேம் சொல்லியிருந்தாங்க, இங்கே இப்போ ஒருத்தவங்க இங்கேருந்து கொடுத்து வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் அதை அனுப்புவோம் அந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கன்னடா இப்போ கன்னடாவுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ காலையில் ஒருத்தவங்க கேட்டு போயிருந்தாங்களா, நாங்கள் கன்னடாவுக்கு அனுப்புவோம். இப்போ ஒவ்வொரு பார்சலுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கிறோம். அவங்க 16,000 அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க, இப்போ செல்வ மகளிர் திட்டம் இதுக்கு நம்ம 500 ரூபாய்க்கு மேலேருந்து நம்ம கட்டிக்கிட்டே வரலாம். அது 18 வருஷம் வரையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய திட்டம் இருக்கு. அதுக்கு நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வ மகளிர் திட்டத்தில் நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம 2 லட்சத்துக்கு நம்ம 5 லட்சம் கட்டியிருக்கோம்னா அது 2 லட்சம் வரைக்கும். அங்கே மேம் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தோம்னா 10th மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் அவங்க ஆதார் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வாங்கி பார்த்துக்குவாங்க. ஒரிஜினல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறதா அவங்க ஜெராக்ஸ் கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்துக்குவாங்களாம். அதுக்கப்புறம் மேம் சொல்லியிருந்தாங்க, நம்ம பாஸ்போர்ட் நம்ம ரினியூவல் பண்ணணும்னா நம்ம அது என்ன 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கலாம். அதே நம்ம மைனர் இருந்தால் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மைனர் இதுனா நம்ம அம்மா அப்பா 2 பேருக்காச்சும் அந்த 2 பேரில் யாருக்காச்சும் அந்த புக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இங்கே நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்லாம் கொண்டே கொடுக்குறாங்கல்ல, அதில் எத்தனை விதமாக இருக்குது. இப்போ 50 பைசாவுக்கு ஒரு கார்டு இருக்குமா, அதில் நம்ம தீபாவளி பொங்கலுக்கு ஏதாச்சும் வாழ்த்து சொல்லணும்னா அந்த கார்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மேனேஜர்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் சொல்லியிருக்காங்க, நம்ம அடிக்கடி இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் வர்றோம். அதனால நமக்கு மேலிடத்துல வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கூட்டிகிட்டு சார் டீச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி வணக்கம்.